My first topic is Obstetrics and Gynaecology. First, we move on to introduction. Gynec is a medical related specialty that mainly focus on female reproductive system and care of pregnant women before the pregnancy, during the pregnancy, and after the childbirth. Obstetric deals with first point pregnancy, second point childbirth, third point postpartum care. Postpartum care is nothing but after the delivery. Gynec deals with health of female reproductive system. It includes first point vagina, second point uterus, third point ovaries, fourth point fallopian tubes. The diagnosis and treatment of the disorders deals with the gynec. In the field of nursing play a important, that is crucial role in providing care, education, support to women throughout their reproductive lives. Next we move on to terminology, that is basic terminology in gynec. First one, gravida. What do you mean by gravida? A woman who is or has been pregnant. ஒரு உமன் வந்து யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டேர்மில் தான் வந்து நம்ம கிராவிடா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். உமன் ஹூ இஸ் ஆர் ஹாஸ் பீன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள நம்ம கிராவிடா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பேரா, த நம்பர் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் தட் ஹாவ் ரீச்டு வயபிலிட்டி. வயபிலிட்டினா என்னது? அந்த உள்ளே வளர்கிற ஃபீட்டஸ் வந்துட்டு ஹவு மச் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், அந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் எவ்வளோ அடைஞ்சிருக்கு அந்த பேபி. வெளியில் வந்துச்சு அப்படின்னா, ஊம்லேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா சர்வைவ் ஆகுமா அப்படின்றது தான் வந்து வயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீட்டஸ் ஹஸ் ரீச்ட் அ level of development that it can be potentially survive outside of the womb. Once வெளியில் அந்த fetus வந்துருச்சு, பேபி வந்துருச்சு அப்படின்னா viable ஆகுமா அப்படின்றது தான் para. Third one, parturition, the act of giving birth. யார் birth கொடுக்குறா அவங்க தான் வந்து parturition. Fourth one, antenatal. Antenatal is also known as prenatal, care provided before the childbirth. ஒரு சைல்டு பர்த் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குற கேர் தான் வந்து antenatal. Postnatal, care provided after the childbirth. ஒரு சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறம் கொடுக்குற கேர், that is called as postnatal. Sixth one, trimester. Trimester is nothing but the pregnancy is divided into 3 trimesters. First trimester, second trimester, third trimester. First trimester in weeks 1 to 12 weeks. In months, first month to third month. Second trimester in weeks 13 to 26 weeks. In months, fourth month to sixth month. Third trimester in weeks 27 to 40 weeks. In months, 7th to 9th month. Seventh one, gestation. Gestation அப்படின்னா the period from conception to birth. அதாவது அந்த உமன் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த சைல்டுக்கு பர்த் கொடுக்குற வரைக்கும் அந்த பீரியடை வந்து ஜெஸ்டேஷ்னல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெஸ்டேஷ்னல் பீரியட் ஃபுல் ஜெஸ்டேஷன் ஆகிற அளவுக்கு நம்ம 40 வீக்ஸ் வந்து அந்த உமனுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுல் ஜெஸ்டேஷன் பீரியட். த பீரியட் ஃப்ரம் கன்செப்ஷன், கன்செப்ஷன்னா கன்சீவ் ஆகிறது, ப்ரெக்னென்ட் ஆகிறது, டில் பர்த் கொடுக்குற வரைக்கும் அந்த பீரியட் தான் வந்து ஜெஸ்டேஷன். எய்த் ஒன், மெனார்கி, த ஃபர்ஸ்ட் மென்சுரல் பீரியட். ஒரு உமனுக்கு வர ஃபர்ஸ்ட் மென்சுரல் பீரியட் தான் வந்து மெனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நைன்த் ஒன், மெனோபாஸ். மெனோபாஸ் இஸ் நத்திங் பட் த நேச்சுரல் ஸ்டாப்பிங் ஆஃப் menstruation around 45 to 55 ஏஜ் லிமிட். ஒரு உமனுக்கு நார்மலாக
நேச்சுரலாக அந்த மென்சுரல் பீரியட் ஸ்டாப் ஆனால் தான் அது வந்து மெனோபாஸ். சில பேர் வந்துட்டு பில்ஸ் எடுத்துக்குவாங்க, இல்லை சம் கைண்ட் ஆஃப் ஹோம் ரெமெடிஸ், சம் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்து, இல்லை வந்து ஹிஸ்டெக்டமி அந்த மாதிரி பண்ணி மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிறது வந்து நேச்சுரல் ஸ்டாப்பிங் ஆஃப் மென்சுரேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் நான் அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் ஸ்டாப்பிங் ஆஃப் மென்சுரேஷன். It is called as menopause. 10th one, amenorrhea, absence of menstruation. Absence, menstruation வந்து ஒருத்தவங்களுக்கு வரவே வராது. That is called as amenorrhea. Dysmenorrhea. Dysmenorrhea means painful menstruation. Menstrual timeல அந்த உமனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். 12th one, oligomenorrhea, லைட் மென்சுரல் பீரியட்ஸ். உமனுக்கு வந்து மென்சுரல் பீரியட்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டாக லைட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் எஸ் ஒலிகோமெனோரியா. 13th ஒன், பிஐடி. பிஐடி இஸ் நத்திங் பட் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ். பெல்விக் அப்படின்னா பெல்விக் டிஸார்டர், இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அந்த உமனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ். 14th ஒன், எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எக்டோபிக், a pregnancy that occurs outside of the uterus, usually in fallopian tube. யுட்ரஸில் வந்து பேபி ஃபார்ம் ஆகாமல் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து பேபி வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். தட் இஸ் கால்ட் as an ectopic pregnancy. 15th one, LSCS, lower segmental cesarean section. Surgically delivery of a baby. அந்த ஒரு பேபியை நேச்சுரலாக நார்மலாக டெலிவரி பண்ணாமல் சம் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேபியை டெலிவர் பண்ணுறது தான் வந்து LSCS. 16th one, episiotomy, a surgical cut made at the opening of vagina during a childbirth. நார்மல் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெட்டு வந்து கீழே இறங்கியிருக்கு, அந்த ஹெட்டு சென்டிமீட்டரில் சர்விக்கல் ஆஸ் மூலயமா வரப்போகுது அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கட் பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் கட் பண்ணுவாங்க வெஜைனா கிட்ட. ஸோ அந்த வெஜைனா கிட்ட சர்ஜிக்கல் கட் பண்ணோம் அப்படின்னா ஹெட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதுதான் வந்து எபிசியோட்டமி. ஹெட் ஆஸ் யூஷுவல் வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 3 to 4 சூச்சர்ஸ் வந்து போட்டுருவாங்க வெஜைனா கிட்ட. தட் இஸ் கால்ட் அஸ் எபிசியோட்டமி. 17th ஒன், pre-eclampsia. Pre-eclampsia is a pregnancy complication characterized by high blood pressure and signs of organ damage. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மதருக்கு வந்து blood pressure பிபி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் pre-eclampsia. 18th one, FHR. FHR is nothing but fetal heart rate. அந்த ப்ரெக்னன்சி மதர், அதாவது அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு உள்ளே இருக்க ஃபீட்டரோட ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து FHR அப்படின்னு சொல்லுவாங்க. 19th ஒன், பாப்சிமியா, a test for cervical cancer. cervical cancer இருக்கா இல்லையான்றதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பாப்சிமியா யூஸ் பண்ணுவோம். 20th ஒன், லாஸ்ட் ஒன், contraception. Contraception is nothing but methods to use to prevent the pregnancy. ப்ரெக்னன்சியை வந்து தடுக்கிறது, அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த நேம் வந்து contraception. Thank you.